2011 ஆண்டு செனட் முடிவு 10/3/2011 ஆண்டு இடம்பெற்ற செனட் மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு இந்த ஆலோசனை அனுப்பியிருந்தாங்க. அந்த செனட்டில் முஸ்லீமான ஒரு ஆள் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் அந்த செனட்டில் இருந்தது பொடியில். இப்போ நான் 2-3 பேர் இருக்காங்க. அந்த செனட் தீர்மானிச்சிச்சு 10/3/2005 செனட் தீர்மானம் டிசிஷன். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி செனட், வைஸ் சான்சலர், மெம்பர்ஸ், கவுன்சில் மெம்பர்ஸ், செனட், அதில் ஒரு ஆள் தான் இப்போ முஸ்லீம் ஆள். அந்த செனட் தீர்மானித்து அனுப்பியிருக்குது. டீன், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹெல்த் கேர், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் டீன் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த இருக்குது சொன்னாங்க. இதில் ஒரு யூனிவர்சிட்டி டீச்சிங் யூனிட்டில் இதில் சொல்லி வந்து இதில் என்னென்னா இந்த ஃபார் தி ஸ்டேட் அதில் ஒரு 50% டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் காத்தாங்குடியிலையும் 50% டீச்சிங் பேட்டிக் லெவலையும் நாங்கள் என்ன செய்யலாம் வைக்கலாம்னு செனட் சொல்லுது. இது செனட் அனுப்பின சஜஷன். எனக்கு தெரியாது உண்மையாக அதை பற்றி யாருக்கிட்ட சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை. அவங்களாக வந்து சொன்னதை நான் என்ன செஞ்சேன், முன்னெடுத்தது மட்டும்தான். முன்னெடுத்து அதை போய் சொல்லி அவங்க உடனடியாக ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டீன் ஆஃப் த மெட்டீரியல் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க ஹாஸ்பிட்டலையும் பார்த்து இது செனட்ற தீர்மானம் 10/3/2011 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே, 14 மாதத்துக்கு மேலே, 15 மாதத்துக்கு மேலே தீர்மானம். அவங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன ஃபேக்கல்ட்டி வைக்கலாம், பிஓஜியை வைக்கலாம் அல்லது வேறு 2 ஃபேக்கல்ட்டி வைக்கலாம். ஏன்னா இப்போவும் உங்களுக்கு தெரியும் கண்டி பிரதனிய யூனிவர்சிட்டியில் 12 யூனிட்டில் 4 யூனிட் பேரதின ஹாஸ்பிட்டல் இருக்குது. 8 யூனிட் பைபாஸ், கிட்னி, இஎன்டி இப்படி ஸ்பெஷலைஸ் 8 யூனிட் இருக்குது கண்டி ஹாஸ்பிட்டலில். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பிரதனையிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கண்டி ஹாஸ்பிட்டலில் 8 யூனிட் இருக்குது. 4 யூனிட் தான் பிரதின ஹாஸ்பிட்டல் இருக்குது, சில்ட்ரன் யூனிட்ஸ். அப்படி 4 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ அவங்க அந்த இது ஏற்கனவே இருக்கிறதாலையும் அந்த அடிப்படையில் அவங்க ஒரு யோசித்த விஷயம், இது ஒரு தீர்மானமாக செனட் அனுப்பிச்சு. அப்புறம் அந்த அடிப்படையில் அப்படி இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு தீர்மானமோ எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடாது. ஆனாலே கௌரவ ஆரியநேந்திரன் எம்பி ஒரு இனவாதமாக இது எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உண்டு, யூனிவர்சிட்டி சொன்ன விஷயத்தை நான் முன்னெடுத்தது மட்டும்தான். அது அவர் என்ன இப்போ அவர் இப்படியான விஷயங்களில் இப்போ என்னோட மற்ற மாதிரி கதைக்காங்க. இப்போ அவங்களும் கோல் எடுத்து கதைக்கலாம். இப்போ இப்படி ஒரு செய்தி வந்தால் டக்குன்னு கோல் எடுத்து மற்றபடி நான் கேட்கலாம், ஏன் மட்டக்களப்பில் 12 யூனிட்டில் ஏன் காத்தாங்குடியில் 4 யூனிட்டை வைக்கக்கூடாது, ஏன் மட்டக்களப்பில் 6-8 வைக்கலாம், அது என்ன பிரச்சனை இல்லை, 2 ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆகும், அதால் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. இப்போ ரெண்டால் நான் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேல் போனேன். மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் 60 பிள்ளைகளுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் தான், சின்ன பிள்ளைகளுக்கு, பீடியாட்ரிஷனுக்கு. அதாவது சின்ன பிள்ளைகள் நான் கட்டின ஓட்டு தானது 3 மாடி நான் காசு கொடுத்து கட்டின ஓட்டு தானே இருக்கிறது. அதில் 60 பிள்ளைகள் தான் இருக்கிறான். நான் போனண்டு 125 பிள்ளைகள் இருக்குது அந்த ஓட்டில். 65 பிள்ளைகளை ஒரு பெட்டுக்குள்ள ஒரு பிள்ளைய வச்சுருக்கான். பூமி பாயில் ஒரு பிள்ளைக்கிட்ட ஒரு பெட்டு பாயை போட்டு வச்சுருக்காங்க. நான் டாக்டர்ஸாக கண்ணன் காய்ச்சினான். அப்போ சின்ன பிள்ளைகள் தானே, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஆள் கூட நிற்பாங்க. உண்மையிலே அந்த ஓட்டு அதுக்கு தகுதியில் தாங்கிறதுக்கு அது இன்னும் வருத்தத்தை கூட்ட வச்சு. இப்போ அதில் 40 பிள்ளைகிட்ட காத்தான பிள்ளைகள் தான் இருந்துச்சு. நான் சொல்கிறேன் 40 பிள்ளைகிட்ட காத்த பிள்ளை அதில் இருந்துச்சு. 105 பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளும் இருந்துச்சு. சொல்கிறேன் பொதுவாக இதை நாங்கள் இது 2ம் டெவலப் ஆக இல்லைமென்றால் அவங்களும் 60 பேருக்கு ட்ரீட்மெண்ட் தான், இவங்களும் 60 பேருக்கு ட்ரீட் பண்ணலாம். இப்போ ட்ரக்ஸோட சொல்கிறாங்க, ரெண்டாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற அவ்வளவு தான். இப்போ 60 பெட்டு தான் அவங்க ட்ரக்ஸை கொடுப்பாங்க. இப்போ 120 பேருக்கு எப்படி இப்போ 60 பெட் இந்த மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் எத்தனை பெட் இருக்குன்னா கணக்கு இருக்குது. பெட்டுக்கு தான் டாக்டர் கொடுக்குறது, பெட்டுக்கு தான் ட்ரக்ஸ் கொடுக்குறது, பெட்டு தான் எல்லாம் கொடுக்குறது. இவன் என்ன செய்கிறது, 60 பிரித்து 120 கொடுக்குறது. 60 பேருக்கு தான் பார்க்கலாம் ஒரு பீடியாட்ரிஷன்டா, எப்படி 105 பார்க்குறது, பார்க்கலாது. அப்போ அந்த கேர் குறைவாக தான் இருக்கும். இப்போ காத்தாங்குடி ஹாஸ்பிட்டலில் நாம் டெவலப் பண்ணோம்டா அதில் 60 பிள்ளைகள் இஞ்சிருக்குமென்னு சொன்னால் வடிவாக நீட்டாக ஒரு ஃபாரின் ஹாஸ்பிட்டல் போல் ப்ரைவேட் நடத்தலாம் அந்த ஹாஸ்பிட்டலில். அப்போ அதை நாம் செய்யறத முனைகிறது இனவாதமாக பார்க்குறது அல்லது இனவாத ரீதியில் பேசுகிறது, இனவாத இதில் கதைக்கிறத நாம் தவிர்த்து கொள்ளணும். அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆரியநேந்திரன் நம்பி ஒரு அறிக்கை விட தேவையில்லை, என்னோட காய்ச்சிருக்கலாம். நான் உடனடியாக கொடுத்துருப்பேன்.
நான் அறிக்கையை கொடுத்துருப்பேன். எனக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை யார்கிட்டையும் சின்னதும் இல்லை, யார்ட்டையும் காய்ச்சதும் இல்லை, யார்ட்டையும் கேட்டதும் இல்லை. இதை பற்றி இந்த யூனிட்டை பற்றி அப்போ என்னட்ட கேட்டிருக்கலாம். அப்போ அவருக்கு நான் விளக்கத்தை சொல்லியிருப்பேன். அதை என்னென்று சொல்லியிருக்கலாம். அல்லது ஏதாவது பிரச்சனை கதைச்சிருக்கலாம். அப்படி கதைச்சி பேசி எங்களோட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் நாங்கள் கொண்டு போகிறது தான். ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் இனங்களுக்கு இடையில் இன்னொரு முருகல் நிலை ஏற்பட்டக்கூடாது. அந்த முருகல் நிலை ஏற்படாமல் இருக்கிறென்றால் எங்களுக்குள்ளே பேசணும். அரசியலுக்காக நானும் பேசலாம், அவங்களும் பேசலாம். அது பேசுகிறது மீண்டும் மீண்டும் பிளவுகளை உண்டு பண்ணும். ஆக ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஏதாவது மத தலைவர்களோ கட்சிக்காரர்களோ சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்களோடு பேசி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பேசி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணுமே தவிர பிழையான விமர்சனங்களை ஊடகங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் இனங்களுக்கு இடையில் மோதல் ஏற்படுத்துறதை தவிர்த்து கொள்ளணும் சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் எடுத்துகிட்டு வந்தேன். வேறு ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பிந்துறீங்க ஃபௌசி விஷயத்துக்கு. சொல்லிட்டாங்க சார். என்னண்டா உங்களோட என்ன பொறுத்தவரை நான் மிக அன்பாக பலர்றோம். அதே நேரத்தில் ஊடகவியலாளர் நம்முடைய நண்பர்களையும் சகோதரர்கள். அப்போ இது ரெண்டு இப்படியான சந்தர்ப்பத்தில் நான் ஒரு சிறிய தாழ்மையான ஒரு ஆலோசனையை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதை வச்சால் அந்த இப்படியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் சில பிரச்சனைலாம் குறைச்சி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஊடகவியலாளர் தார்மீக கடமையும் அதுதான். யாரையும் குறை சொல்லலாம், யாரையும் குறை சொல்லல. நான் ஒரு மூத்தாளன்ற ரீதியிலே உங்களுக்கு ஒரு ஆலோசனைன்னு சொல்கிறேன். இப்போ அரியமண்டி ஒரு பிரச்சனையை அறிக்கை தந்தார், அல்ல மினிஸ்டர் பிரச்சனையை தந்தால், அல்ல கருணா மினிஸ்டர் பிரச்சனையை தந்தால், அது நாமளே டெலிஃபோன் எடுத்து எதிர்த்தரப்பினையும் கேட்டு போட்டால் அந்த பிரச்சனை நானும் ஒரு மீடியாக்காரால் தான் இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கினது சில ஊடகவியலாளர்கள் தான். ஜஸ்ட் அது சின்ன விஷயம், அவர் பேசிட்டு போயிருப்பாரு, அல்லது பேசிட்டு இருந்திருப்பாரு, கழிச்சு இப்போ எப்படி போயிட்டானா சார் ஊடக ஒழுக்கம் பேசுவதையெல்லாம் செய்தியாக எழுதுவது. இன்னைக்கு அதுக்கு பத்திரிகைகளே வந்துட்டு இருக்கு. சும்மா அவர் கூட்டத்தில் அவருக்கு நன்றி கேட்டால் அவர் தெரியாது, தமிழ் தெரியாது. அவர் உங்களுடைய இதுல எவ்வளவு வந்திருக்கார். ஆனா இத ஊடகக்காரர்கள் தான் அதை பெருசாக்கி அந்த செய்தி வந்தா போடுதானோ அது சரி. செய்தி நாங்கள் தடுக்கல. ஊடகம் செய்தி வரத்தானே இதுக்குள்ள வந்த உடனே எனக்கு அடுத்து வந்தவர் இவர்கிட்ட நான் என்ன சொன்னு கேட்டுப்பாங்க. இதே கருத்து தான் நான் சொன்னேன். நாங்களும் தவிர்த்திருக்கலாம் இந்த கௌரவ அமைச்சர் ஃபௌசி நேற்று சொல்றேன். KLM ஃபரீத் JP, காத்தாங்குடி நகர முதல்வர் அல்ஹாஜ் SHM அஸ்ஃபர், பிரதி நகர முதல்வர் அல்ஹாஜ் ஜசீம், நகரசபை உறுப்பினர் அல்ஹாஜ் பாக்கிர் என்னோட இருக்காங்க. ஊடகவியலாளர் சார்பாக நான் ஒரு சிறிய ரிக்வெஸ்ட் உண்டு அமைச்சர் போகிறேன். எனக்கு சரியான டேட் ஞாபகம் இல்லை, 2 கூட இருக்குது. எல்லா மாவட்டத்திலையும் ஊடகவியலாளர் அரசாங்கத்தால் பயிற்சி கொடுத்து சில சின்ன உபகரணங்களும் கொடுத்தது. எங்களுக்கு ஒரு டேட் தந்தது, விருங்காலன் ஹோட்டலில் இத்தனாம் தேதி இது நடக்கும்னு சொல்லி கடிதம் வந்தாங்க. திடீர்னு அதை போஸ்ட்மார்ட்டம் வந்தது. அதோடய அப்படியே நின்றுட்டு இப்போ கடந்த 2-3 நாளைக்கு முன்னே பேப்பரில் பார்த்தா இங்கே ஒரு மாவட்டத்தில் அப்படியே கருத்தரங்கு நடந்திருக்குது.
நாங்களும் எத்தனை பேர்ட்ட சொல்லி பார்த்துட்டோம். நடந்துச்சு விட நான் வந்தேன் ஊடக கருத்தரங்குக்கு நான் வந்தேன் இல்லை ஊடக கருத்தரங்கு உண்டு வேணாம் மீடியா மினிஸ்ட்ரி நடத்துறாரு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்டால எல்லா ஏரியாக்களிலும் நடத்தி உபகரணங்கள் இங்க போன வருஷம் அந்த டேட் வந்து எங்களுக்கு நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முதல் எங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க சொன்னாங்க. அது உண்மையா யதார்த்தமா பேசுவோமே. இங்க இருந்து ஒரு தகவல் ஒரு முக்கிய நிறுவனத்திலிருந்து போயிருக்கு அப்படி ஒன்று தேவையில்லை இடமா இருக்கு. அதனாடி அவங்க நிப்பாட்டி நிறுவனம் இல்லை சார். மீடியா ஆஃபீஸருக்கு பற்றி கச்சேரிக்குள்ள ஊடக அலுவலகம் ஊடக அதிகாரிக்குள்ளால தான் தகவல் போயிருக்கு தேவையில்லைன்னு சொல்லுவார் கிருஷ்ணா. நான் இந்த நான் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரோட காய்க்கணும் காய்ச்சி நான் பார்க்குறேன். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாளைக்கு ஒரு 40 தமிழ் முஸ்லீம் உடையவர்கள் இருக்கிறாங்க. இந்த மட்டக்களப்பு மாவட்ட சேரம் ஒரு தகவல் திணைக்கள அதிகாரி கொண்டு இருக்கு. இந்த மாவட்ட சேரத்தில் இருக்கிற எந்த ஃபங்க்ஷனும் எந்த ஊடகம் இதுவரைக்கும் அறிவிக்கப்படாது. 15 மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடக்கிற அபிவிருத்தி சம்பந்தமாகவும் உங்களுக்கு தெரிய வைக்கப்படுகிறது. அதிகாரி மினிஸ்டர் நாங்கள் கேள்விப்பட்டு மாவட்ட சேரத்துக்கு போகிறோம். ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா நாங்கள் போகிறோம். நாங்கள் போன கிழமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாப்புல அது ஒரு பொது ஃபங்க்ஷன். இந்த NGOs எல்லாம் வந்துருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை சம்பந்தமான கலந்துரையாடல். அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், நீ வெளியில் போ, நாங்கள் தகவல் திணைக்களத்தால் அறிவிப்போம், நீ வரையில கச்சேரி கூட மீட்டிங் அப்படின்னு சொல்லி என்ன வெளியேற்று எனக்கு தகவல் திணைக்கள அடையாளம் எனக்கு இருக்கு. ஆனால் அவர் என்ன வெளியேற்றினார். நான் இது வரைக்கும் அவரை அந்த மீட்டிங் சம்பந்தமான எந்த இதுவும் ஒரு ஊடகம் தரல. இன்னொரு விஷயம், அவர் வந்து தகவல் திணைக்கள அதிகாரியா தகவல் உத்தியோகத்தரா இதுவரையும் எந்த வேலையுமே செய்யப்படாது. தனிப்பட்ட மீடியாக்காரான அவர் அதை செய்யறத பத்தி நாங்க எந்த பிரச்சனையும் படல. அவர் அதை செய்யட்டும், எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் தர வேண்டிய எங்களுக்கு தர வேண்டிய தகவல் எங்களுக்கு தர வேண்டிய விஷயங்களை தந்தால் சரி, அதுக்கான ஏற்பாடு அவர் செய்யறாரு. இவ்வளவு காலத்துக்கு அவர் அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் பதவிக்குரிய வேலை செய்யாமல் அவரோட அதிகாரி அவரும் எங்களோட வந்து ஒரு 5-10 ரூபாய் செய்தியை தான் தேட வராது. அதான் பிரச்சனை. அவர் அதிகாரியா இருந்து அவர் வந்து ஒரு 10-15 ஊடகம் செய்யற அவனுக்கு வர வேண்டிய வருமானத்தை முடிச்சு வச்சிருக்காரு. இப்ப கழுகுந்தன் படி நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் போனதுல அங்க வந்து ஆபீஸ் டைம்ல எடுத்துட்டு வராரு. ஆபீஸ்ல இருக்கிறதானே கச்சேரி பிடிக்க வேண்டிய ஆள். அவர் கச்சேரிக்கு அவருக்கு வேலை, நாங்க அவரை வேலை செய்ய வேண்டிய சொல்லுங்க. எங்களையும் நாங்க முழு நேரமா இதே நேரம் ஊடகத்தோட முழு நேரம் வச்சுக்கிறோம். எங்களுக்கு அதை ஒரு செய்தி வரத்தை எங்களை விட்டு அடுத்த சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நாங்க அறிஞ்சோண்டதாவல் 6 அமைச்சர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் பண்றதுக்கா இங்க உள்ள ஜெவலி அமைச்சர்கள் அவர் நீங்க செஞ்சிருந்தா கூட உங்களுக்கு என்ன தகவலை சொன்னாருன்னு தெரியாது. 10 வருஷத்துக்கு கொடுத்தும் அது பெர்மனன்ட் எலெக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான். எலெக்ஷன் டைம்ல அவரை ஜெஃப்னாவுக்கு போடவும் தான் இல்ல பெட்டிகுலர் வைங்க நான் சொல்றேன். அதுக்கு பிறகு வந்து ஜீவானந்தம் அவர் நியமிக்கப்பட்டு வேற அம்பாரிக்கு போட்டது வேற. அவர் அதை கேன்சல் பண்ணி போட்டு பெருக்கிறார். பிரச்சனை இல்லை. ரைட், இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண போடணும். இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் வேலை அவங்க செய்யணும். 10 வேலை செய்யணும். நான் பார்க்கணும். அதோட இந்த இதையும் ஏற்பாடு செய்தாருங்க எங்களுக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணி நான் செய்ய சொல்றேன். நான் காய்க்கணும். இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் காய்க்கணும். அவர் அவரை வேலையை பார்க்கட்டும். ஆனால் உங்களையும் பாட சொல்லுங்க. அவ்வளோ போதும். உண்மையிலேயே வந்து அவர் மீடியா செய்யல. 15 வருஷம் ஒரு அரசாங்க அதிகாரி அதை நாங்க சரியா ரிப்போர்ட் பண்ணோம்னு சொன்னோம். இல்லாட்டி லஞ்சம் ஆணைக்குழுவோ இல்லாட்டி மினிஸ்ட்ரியோ இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ நாங்க சரியாக ரிப்போர்ட் கொடுத்தோம்னு சொன்னா அவரை வேலையே இல்லாம போவோம் இல்லையா? அவரே செய்தி போடையில அதே போல அவர் சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டு வரவே ரிப்போர்ட் அறிக்க முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா இவரை போல 15 மாவட்டத்திலையும் 15 வீடியோ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒருத்தரும் ரிப்போர்ட்டர் வேலை பார்க்கறதில்ல. அந்த காலத்தில் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது.